மழையால் பாதித்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 என்பது யானை பசிக்க சோளப்பறி போல் உள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மழைநீரில் மூழ்கிய பயிர்களை தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்களும் 20-25 நாள் கழித்து அறுவடைக்கு வரக்கூடிய சம்பா மற்றும் நடுத்தர நீண்டகால பயிர்களும் நீரில் சாய்ந்து அழுக தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் PR பாண்டியன் வலியுறுத்தினார். தயாராக இருந்த சம்பா பயிர்களும் 20 நாள் 25 நாள் கழித்து அறுவடைக்கு வரக்கூடிய நிலையில் இருந்த சம்பா பயிர்களும் தற்போது பெய்து வருகிற பேரழிவு பெருமழையால் சாய்ந்து அழுகத் தொடங்கியிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கிற விளைநிலங்களை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். பேரிடர் மேலாண்மை திட்ட நிதியிலிருந்து விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பது ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 என்பது யானை பசிக்கு சோளப்பறி போன்றதாகும். எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.